நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். விடுதலை என்பது வேரில் பலா என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் சென்னையிலிருந்து. வாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் விடுதலை நாள் விழா நல்வாழ்த்துக்கள். நைனை விஜயனையா வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிவகாமி வணக்கம். நீங்கள்? சசிகலா அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. இன்றைய தலைப்பு விடுதலை என்பது வேரில் பலா. விடுதலை என்பது வேரில் பலா. உப்பிட்டவரை உள்ளவரை நினை, உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஏது இணை. உப்பிட்டவரை உள்ளவரை நினை, உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஏது இணை. உப்பு வரியை அறவழியில் எதிர்த்தனர், உப்பெடுக்க சிறைப்பயணம் சென்றனர். செக்கிழுக்க சிரமப்படும் மாடு, அதை இழுத்தார் காரணம் பற்று கொண்ட நாடு. விடுதலைக்காக செக்கிழுத்தார் வ.உ.சி. துன்பம் கண்ட மனைவியோ அவரை அந்தமான் சிறைக்கு அனுப்பச் சொன்னார். ஏன் யோசி. ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் பெண் வேலுநாச்சி நியூ இந்தியா நாளேடு நடத்தி அன்னி பெசன்ட் எதிர்த்தார் ஆங்கிலேய ஆட்சி. சரோஜினி நாயுடு சென்றார் தண்டி யாத்திரை காந்தியோடு. பத்மாசினி அம்மா கள்ளுக்கடை மறித்தார் துணிவோடு. பெண்களுக்கு ஊக்கமளித்தது சகோதரிகள் சங்கம். அம்புஜத்தம்மாள் செய்தார் மறியல் அந்நிய துணிக்கடை எங்கும். லீலாவதி லலிதாவின் தாலி அறுத்தனர். அந்த இடம் தாலி அறுத்தான் தலைச்சேரி என்று பெயர் வைத்தனர். 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது. வீரம் விளைந்த மதுரை மண்ணில் செய்தது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். விடுதலை போரில் ஆண்களுக்கு உயிர்வதை, பெண்களுக்கு மானபங்கம் எனும் சித்திரவதை. விடுதலை போரில் ஆண்களுக்கு உயிர்வதை, பெண்களுக்கு மானபங்கம் எனும் சித்திரவதை. பெண்கள் நகை மீது ஆடை மீது கொள்வார் மோகம். ஆனால் உடலில் போட்டு தங்கமின்றி ஆடையின்றி துடித்தனர் தேகம். போராடி சிறை சென்று மானமிழந்து உயிரிழந்தனர். போராடி சிறை சென்று மானமிழந்து உயிரிழந்தனர். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மறியல் செய்தனர். குருதி கொண்டு செந்நீர் விட்டு வளர்த்த பயிர், விடுதலை காற்ற சுவாசிக்க எடுத்தது பல உயிர். குருதி கொண்டு செந்நீர் விட்டு வளர்த்த பயிர், விடுதலை காற்றை சுவாசிக்க எடுத்தது பல உயிர். விடுதலை இந்தியா பற்றி விவாதம் செய்தோம். அதன் பெருமை பேசி தாய்நாட்டை வணங்கினோம். விடுதலைக்கு பின்னர் நம் உயிர் வழி, நாம் உரிமைகளோடு உயிர் வாழ கிடைத்த வழி. விடுதலைக்கு பின்னர் நம் உயிர் வழி, நாம் உரிமைகளோடு உயிர் வாழ கிடைத்த வழி. நமக்கு வேரில் விளைந்த பலா இந்த விடுதலை, சுவை மாறாது காப்போம் செய்யாதே அதற்கு கெடுதலை. நமக்கு வேரில் விளைந்த பலா இந்த விடுதலை, சுவை மாறாது காப்போம் செய்யாதே அதற்கு கெடுதலை. வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அனைவருக்கும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை. ஆமாம், சுதந்திரத்திற்காக உயிரிழந்த 30 மதுரை பெண்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் தன் கவிதையிலே. உப்பு சத்தியாகிரகம், செக்கிழுத்தவர்கள் மற்றும் அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே உயிர்வதை, மானபங்கம் என்றெல்லாம். ஆமாம், நாங்களும் அந்த 30 வருட சுதந்திர போராட்டத்திலே இவர்கள் இப்படியானவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். சிவகாமி, அருமையான அந்த கவிதையோடு இணைந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்களம்மா. நன்றி, வணக்கம்.